வணக்கம். வர்ணிக்கவே முடியாத, வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத ஒரு விஷயத்த எப்படிங்க சொல்றது? வாங்க, ஒரு பழங்கால நூல் கவிதையையும் உருவகங்களையும் வச்சு இந்த பெரிய சவாலை எப்படி சமாளிக்குதுன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். ஆமாங்க. வர்ணனைக்கே அடங்காத ஒன்ன வார்த்தைக்குள்ள கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம். பழங்கால கவிஞர்களுக்கு இது ஒரு பெரிய சவாலா தான் இருந்துச்சு. அவங்க இதை எப்படி ஜெயிச்சாங்க? அதை ஒரு குறிப்பிட்ட நூலை வச்சு நாம இப்ப அலசி ஆராயப் போறோம். நாம பார்க்க போற அந்த நூல் லலிதா சஹஸ்ரநாமம். இதுல ஸ்ரீதேவியோட 1000 பேர்கள் இருக்கு. ஆனா இது வெறும் பேர் லிஸ்ட் மட்டும் கிடையாது. சொல்லப்போனா இது அவளோட முழு உருவத்தையும் படிப்படியா ரொம்ப அழகா கவிதையா வர்ணிக்கிற ஒரு மேப் மாதிரி. சரி, இந்த வர்ணனை பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? அழகுனாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது முகம்தானே. அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது, அவளோட முகத்திலிருந்து. பாருங்க, முதல் உருவகமே எவ்வளவு ஆழமா இருக்கு. தேவியோட முகம் நிலாவை விட பிரகாசமா இருக்கான். அதோட நிறுத்தல, அவன் நெத்தில இருக்கிற கஸ்தூரி பொட்டு நிலாவில இருக்கிற கழங்கம் மாதிரி அவன் முகத்துக்கு இன்னும் அழகை கூட்டுதான். என்ன ஒரு கற்பனை பாருங்க. அடுத்து புருவங்கள். அது மன்மதனின் வீட்டு வாசல்ல கட்டுன தோரண மாதிரியாம். கண்கள் அவளோட முகங்கிற அழகாத்துல நீந்திர மீன்கள் மாதிரியாம். மீனோட அசைவு மாதிரி அவளோட பார்வையும் அவ அழகை இன்னும் கூட்டுதான். இதுதாங்க கவிதையோட உச்சம். அடுத்து அவ உதடுகள், அதோட நிறத்தை பத்தி ஒரு சின்ன பட்டிமன்றமே நடக்குது. அது பவளம் மாதிரியான சிவப்பா இல்ல கோவைப்பழம் மாதிரியான சிவப்பா? ரெண்டுமே இயற்கையான பளிச்சுன்னு இருக்கிற சிவப்பு நிறம்தானே. அந்த ஒப்பீடே ஒரு தனி அழகு. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்தது வெறும் வெளித்தோற்ற அழகு. இப்போ கொஞ்சம் ஆழமா போய் அவளோட உடலமைப்புல மறைஞ்சிருக்கிற குறியீடு அர்த்தங்களை பார்க்கலாம். அவளோட பற்களை வர்ணிக்க ட்விச்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது ஏதோ சாதாரண வார்த்தை இல்லைங்க, இதுக்குள்ள பல அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கு. த்விஜ அப்படின்னா 2 தடவை பிறந்தவங்கன்னு அர்த்தம். இதே வார்த்தை பிராமணரையும் குறிக்கும், பறவையையும் குறிக்கும், பல்லையும் குறிக்கும். இந்த மாதிரி ஒரு அருமையான வார்த்தை விளையாட்டை வச்சுதான் அவளோட பல்வரிசையை வர்ணிக்கிறாங்க. அப்ப விஷயம் என்னன்னா, தூய ஞானத்தோட தளிர்கள்னு சொல்லப்படுற அவ பற்கள் வெறும் பற்கள் மட்டும் இல்ல, அது ஷோடிஷி மந்திரத்தோட 16 புனித எழுத்துக்களையும் குறிக்குதான். பாத்தீங்களா? இது வெறும் உடலழகு வர்ணனை கிடையாது, இது ஞானத்தோட குறியீடு. அடுத்து அவளோட குரல். அது வீணையோட இசையை விட இனிமையா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. கல்வி கடவுளான சரஸ்வதியோட வாத்தியத்தையே தோற்கடிக்கிற அளவுக்கு அவ குரல்ல இயற்கையாவே இசையும் ஆழமான அர்த்தமும் நிறைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ அவளோட தனிப்பட்ட உருவ வர்ணனையிலிருந்து கொஞ்சம் நம்ம பார்வையை அகலப்படுத்தி அவளோட தெய்வீக சபை, அவளோட விண்ணுலகம்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். அவளோட துணைவர் சிவகாமேஸ்வரர், அவர் இடது மடியில தான் உட்கார்ந்திருக்காங்க. இந்த காட்சி எதை குறிக்குதுன்னா, சிவனையும் சக்தியையும், அதாவது பிரக்ஞையையும் ஆற்றலையும் ஒண்ணுக்கொன்னு பிரிக்கவே முடியாதுங்கிறது தான் காட்டுது. அடுத்து அவளோட சிம்மாசனம். அது ஒன்றும் சாதாரண சிம்மாசனம் இல்லைங்க. இந்த பிரபஞ்சத்தையே படைச்சு காத்து அழிக்கிற பெரிய பெரிய தெய்வங்கள் பிரம்மா, விஷ்ணு இவங்களாம் தான் அந்த சிம்மாசனத்தோட கால்களா இருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? அவ தான் எல்லாத்துக்கும் மேலான மூலசக்தி. சரி, இதுவரைக்கும் அமைதியான வர்ணனைகளை பார்த்தோம். இப்போ கொஞ்சம் அதிரடியா அவளோட பிரபஞ்ச படை, அவளோட தளபதிகள் பத்தியெல்லாம் பார்க்கலாமா? அவளோட தளபதிகளும் படைகளும் சும்மா போர் செய்றவங்க மட்டும் இல்ல, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு உருவகம். உதாரணத்துக்கு சம்பத்கரியோட யானைப்படை நம்ம ஐம்புலன்களையும், அஸ்வாரோடாவோட குதிரைப்படை நம்ம மனசையும் கட்டுப்படுத்துறதே குறிக்குது. இந்த மொத்த படைக்குமே ஒரு தலைமை தளபதி இருக்கிறாங்க. அவங்க பேரு தண்டநாதா. பன்றி வடிவ ரதத்துல வர்ற இவங்க தேவியோட அடக்கவே முடியாத மகா சக்தியோட ஒரு அடையாளம். இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வரோம், அந்த பெரிய போர்க்களத்துக்கு. அவளோட முக்கியமான எதிரி யார் தெரியுமா? அவன் வேற யாரும் இல்ல, மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு பொதுவான குறையோட உருவம்தான். இந்த பெரிய அசுரனோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு தெய்வீக அழிவுல இருந்துதான். சிவனோட கோபத்துல காதலோட கடவுளான மன்மதன் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான் இல்லையா? அந்த சாம்பல்ல இருந்து தான் இவன் பிறக்கிறான். பண்டாசுரன்னு பேருள்ள இவன் 3 விஷயத்துல இருந்து உருவாகிறான். 1 மன்மதனோட ஆசையோட சாம்பல், 2 தேவர்களோட பாராட்டு, 3 சிவனோட கோபம். இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஆசையும் கோபமும் ஒன்னா சேரும்போது ஒரு அசுரன் உருவாகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பண்டாசுரன்கிறது வெளியில இருக்கிற ஒரு எதிரி மட்டும் கிடையாது, அவன் நமக்குள்ளேயே இருக்கிற அறியாமைங்கிற எதிரியோட ஒரு உருவகம். கடைசியில தேவி இந்த அறியாமையை எப்படி ஜெயிக்கிறாங்கன்னா, வெளியிலிருந்து ஒரு சக்தியை வச்சு இல்ல, அதுக்கு பதிலா தனக்குள்ள இருந்தே ஞானத்தையும் ஆற்றலையும் பல வடிவங்கள்ல வெளிப்படுத்தி அந்த அறியாமைய வேரோட அழிக்கிறாங்க. இது ஒரு உள்மன போராட்டத்தோட வெற்றி. பாத்தீங்களா, இந்த பழங்கால பிரபஞ்ச கதை எப்படி நம்ம வாழ்க்கையோடையும் பொருந்தி போகுதுன்னு?
தேவியோட படைப்புலன்களை கட்டுப்படுத்துறதோட குறியீடுனா, இப்போ இந்த நவீன உலகத்துல நீங்களும் நானும் நம்ம மனசுக்குள்ள தினம் தினம் என்னென்ன போர்களை நடத்திக்கிட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.